தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய திரைவிமர்சன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் சரண்டர். கௌதமன் கணபதி இயக்கத்தில் நடிகர் தர்ஷன், லால், சுஜித், முனிஷ்காந்த் உள்ளிட்ட பலரும் நடித்திருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதை என்னன்னா, லால் ஒரு கான்ஸ்டபிளாக வராரு. அந்த பகுதியில் எலெக்ஷன் நடக்குது. எலெக்ஷன் நடக்கிற சமயத்தில் கன் லைசன்ஸ் வச்சுருக்கவங்ககிட்ட கன்னை ஒரு சேஃப்டி ரீசன்ஸாக வாங்கி வைக்கிறாங்க. அப்படி நடிகர் மன்சூர் அலிகானோட கன்னையும் வாங்கி வைக்கிறாங்க. இதில் என்ன சிக்கல்னா, நடிகர் மன்சூர் அலிகானோட கன் காணாமல் போயிடுது. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து காணாமல் போயிடுது. இப்போது எலெக்ஷனுக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்குது. அதற்குள்ளே இந்த கன்னை ரீப்ளேஸ் பண்ணி வைக்கணும். இது கன்று கண்டுபிடிச்சாங்களா இல்லையா என்பது தான் ஒரு 2 மணி நேரம் நமக்கு இந்த கதையாக நகருது. ஒரு பக்கம் கனகுன்ற கதாபாத்திரத்தில் வர சுஜித்தோட கேங்ஸ்டர் எலெக்ஷனுக்காக எடுத்து வைக்கிற பணம் அதுவும் காணாமல் போயிடுது. இப்போது இந்த பணத்தை தேடுற முயற்சியில் அவர் இருக்கார். ஒரு பக்கம் போலீஸ் துப்பாக்கியை தேடுற முயற்சியில் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லாவே ஒரு விறுவிறுப்பாகவே போகுது. துப்பாக்கி யார் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை நடைபெற்றே வருது. போலீஸ் ஸ்டேஷனில் யாரெல்லாம் வந்தாங்க, இப்படி கதை நகர்ட்டே இருக்குது. ஆனால் செகண்ட் ஹாஃபில் என்ன மைனஸ்னா, மெயின் லீடாக அந்த துப்பாக்கியை பற்றிய மேட்டரே விட்டுட்டு கதை எங்கெங்கேயோ டிவைட் ஆகி கடைசியில் கிளைமேக்ஸில் தான் அந்த துப்பாக்கி யார் எடுத்தாங்கன்றது தான் கதை முடியுது. செகண்ட் ஹாஃபில் அந்த கதை எங்கேயோ டிவைட் ஆகி முடிகிறது தான் ஒரு பெரிய மைனஸாகவே பார்க்கப்படுது. படத்தோட பெரிய ப்ளஸ் என்னென்னா, முனிஷ்காந்தோட காமெடி சென்ஸ். அவருக்குன்னு ஒரு தனி ட்ராக் இருக்குது. அப்பப்போ அவரோட டைலாக் டெலிவரி, அவர் காமெடி ட்ராக் வரனால அது நல்லா ஒரு ரசிக்கும்படியே இருக்குது. மேலும் தர்ஷனோட ஆக்டிங், ஒரு போலீஸ் காப்பாகவே வராரு. அதுக்கு என்ன ஒரு மேனரிசமோன்றதை அவர் நல்லா மெனக்கெட்டிருக்காருன்னே தெரியும். ரியலில் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் எப்படி இருப்பார், அவங்கள்ட்டையும் அவர் ட்ரைனிங் எடுத்து இது பண்ணியிருக்காரு. அந்த ஒரு மெனக்கெடல் படத்தில் நல்லாவே தெரியுது. ஆக்ஷன் சீக்வன்ஸில் நல்லா பட்டையை கிளப்பியிருக்காருன்னே சொல்லலாம். லால் சாரோட ஆக்டிங் நிறைய மலையாள சினிமாவில் பார்த்துருப்போம். லால் சாருக்கு நிறைய காப் ரோல்னாலே ஒவ்வொரு காப் கேரக்டருக்கும், அதாவது ஒரு கான்ஸ்டபிளாக இருக்கட்டும் சரி, ஒரு இன்ஸ்பெக்டர், கமிஷனர், அந்தந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி அவரோட மேனரிசம் கதாபாத்திரத்தில் அவர் நல்லாவே தன்னை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதே போல் இந்த படத்தில் அவருக்கு கொடுத்த கதாபாத்திரத்தில் அவர் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். படத்தில் சின்ன சின்ன மைனஸ் இருந்தாலுமே ஓவராலாகவே படம் ஒரு நல்ல மூவிங் என்கேஜிங்காக தான் இருக்குது. மேலும் ஒரு திரை விமர்சன நிகழ்ச்சியை உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் ராஜா. சினிமா உலகை ஃப்ரேம் பை ஃப்ரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி சினிமா சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.